இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வேதத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அதிகமாக வாசித்து தியானம் பண்ண மனிதனுக்கு கிடைத்த நல்ல பலனை நாம் இங்கே பார்க்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் தன் இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தியிருந்தான் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷம். சங்கீதக்காரன் சொல்லும்போது, வேறு எந்த ஜாதிக்கும் அவர் இப்படி செய்ததில்லை என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். வேற யாருக்கும் செய்யாததை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய சொந்த கையினாலே எழுதி கொடுத்த மாபெரும் அற்புதமான வார்த்தைகளை தேவன் நம்முடைய கையிலே வேதமாக ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இந்த பொக்கிஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள், குறிப்பாக மோசே எனப்பட்ட தேவ மனுஷன் முதல் 5 புத்தகங்களை அவன் நமக்கு எழுதி கொடுத்தான் என்று வாசித்து பார்க்கிறோம். தேவனுடைய மனிதனாகிய இந்த எஸ்ரா கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதிலையும் தியானிப்பதிலையும் ஆராய்ச்சி செய்வதிலையும் இஸ்ரவேலிலே நீதி நியாயங்களை உபதேசிப்பதிலையும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோமே. இதை போல நாமும் கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதிலையும் தியானிப்பதிலையும் அதை ஆராய்ச்சி செய்வதிலையும் இன்னும் மற்றவர்களுக்கு சொல்வதிலையும் நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ளும்போது, இதே எஸ்ராவின் புஸ்தகம் இந்த 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கரம் அவன் மேலே இருந்தது. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நமக்கு ஆசை. அந்த ஆண்டவருடைய கரம் இருப்பதனுடைய நோக்கம் என்ன? அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆசீர்வாதம் இருப்பதற்கு நமக்கு அடையாளம். அப்படியானால் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்க வேண்டுமே. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதிலையும் தியானிப்பதிலையும் ஆராய்ச்சி செய்வதிலையும் இஸ்ரவேலுக்கு அன்றைக்கு எஸ்ரா உபதேசித்தது போல நாமும் இந்த கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் பக்குவப்படுத்திக் கொள்வோமேனால் கர்த்தருடைய கரம் நம்மையில் அமரும். அதோடு மட்டுமல்ல, இன்னும் எஸ்ராவை குறித்து சொல்லப்படுகிறது. எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த எஸ்ரா ராஜாவிடத்தில் கேட்டவைகளை எல்லாவற்றையும் அந்த ராஜா அவனுக்கு கொடுத்தார் என்று வாசித்து பார்க்கிறோம். ஆகவே சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே இந்த நாளிலே செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவ வசனத்தால் வரக்கூடிய நன்மை, இந்த தேவ வசனம் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அதிகமாய் கர்த்தருக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் முன்னுரிமை கொடுப்போம். கர்த்தர் நமக்கு முன்னுரிமை கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.